இவன் யாருன்னே எனக்கு தெரியாது. மேரேஜ் இன்விடேஷன் கொண்டு வந்தான், அவ்வளவுதான். ஏமா போய் சொல்றீங்க? லஞ்சம் கொடுத்தாதான் காரியம் நடக்கும்னு எவ்வளவு கராரா சொன்னீங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை கொண்டு வந்து கொடுத்தேன். சார், இவ வேணுனே போய் சொல்றான் சார். இது ஏதோ சதித்திட்டம் மாதிரி தெரியுது. அக்கா, என்னாச்சுக்கா? என்ன பிரச்சனை? சந்திரா, நல்ல நேரத்துல வந்த. இவன் யாருன்னே தெரியல. வந்து இன்விடேஷனை கொடுத்தான். கூடவே ஸ்வீட் பாக்ஸையும் கொடுத்தான். அதுல கோல்ட் காயின்ஸ் இருக்கு. நான் லஞ்சம் கேட்டேன், அதான் கொடுத்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏதோ சதி வேலை நடக்குது சந்திரா. டவுட்டே இல்லக்கா. இந்த சதி வேலையெல்லாம் அந்த டிரைவர் பைய கார்த்தி தான் இந்த மாதிரி கிரிமினலா யோசிப்பான். அநேகமா இது அவனோட பிளானா தான் இருக்கணும். ஏய், என்னடி இப்படி சொல்ற? மேடம், எதுக்கு வளவலன்னு பேசிக்கிட்டு? வாங்க ஸ்டேஷனுக்கு. எங்களால வெயிட் பண்ணலாம் முடியாது. சார் இருங்க, அவங்க மேல எந்த தப்பும் இல்ல சார். இவன் எதுக்கு இப்ப இங்க வந்தா? கரெக்டா மூக்குல வேத்த மாதிரி வந்து நிக்கிறானே. நீங்க யாரு? அவங்க ஃபேமிலியில ஒருத்தன் தான் சார் நான். இவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏய், உனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ யாரு? நீ எதுக்காக இங்க நடுவுல வர? சார், என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க சார். சார், இவங்க லஞ்சம் வாங்கியிருக்காங்க. பணத்துக்கு பதிலா கோல்டு காயினா வாங்கியிருக்காங்க. சார், நீங்க இந்த காயினை செக் பண்ணி பாருங்க சார். இது கோல்டு காயின்லாம் இல்ல, சாக்லேட் தான். இருங்க, எங்க போறீங்க? அப்படி போய் நில்லுங்க. டேய், நீயே ஆளையெல்லாம் செட்டப் பண்ணிட்டு இங்க வந்து சீன் போடுறியா? எதுக்கு தேவையில்லாம நீங்க உள்ள வரீங்க? ஏன்னா எனக்கு உன் மேலதான் டவுட் இருக்கு, அதனாலதான். எனக்கு கூட தான் உங்க மேல டவுட் இருக்கு. இதே நீங்க செஞ்சிருக்க கூடாது. ஏய், என்ன விளையாடுறியா? சார், நீங்க உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் விசாரிங்க. மருமவளே, உன் அக்கா காரியோட செங்கல் சூளை அவன் மேற்பார்வையில தானே இருக்கு. ஆமாத்த. அத அவன் கிட்ட இருந்து பறிச்சு ஜீரோ வாக்கி அவனை வெளியில துரத்தணும். கரெக்ட். அந்த செங்கல் சூளையோட நிர்வாகம், வரவு செலவு கணக்கு எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அவன் மாப்பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டா என் அக்கா காரி. அந்த கோவம் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இப்பதான் அவன் ஆகாத மாப்பிள்ளை ஆயிட்டான்ல. என் அக்கா காரியோட மனசை எப்படியாவது மாத்தி அவனை செங்கல் சூளையை விட்டே துரத்தணும். இப்படியே அவனுக்கு அடிக்கடி அடி கொடுத்துக்கிட்டே இருந்தாதான் ஒரு கட்டத்துல நமக்கு பயந்துகிட்டு ஊரை விட்டே ஓடுவான். சரிங்க அத்தை, நான் இப்பவே போய் அதுக்கான ஏற்பாடுகளை பண்றேன். சரி, வரேன் அத்தை. வரேங்க. வரேன் மாமா. சரி மருமகளே. வணக்கம் மேடம். வணக்கம்மா. வணக்கம். என்ன எல்லாரும் வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? மேடம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்டு போலான்னு வந்தோம். இனிமே ராஜா சார் கம்பெனிக்கு வர போறது இல்லையா மேடம்? யார் சொன்னது? சந்திரா மேடம் தான் சொன்னாங்க மேடம். ஆமாக்கா, நான் தான் சொன்னேன். அவனை வேலையை விட்டு தூக்கியாச்சு. அவனுக்கும் கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னேன். புது மேனேஜரா அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன்னு சொன்னேன். நான் சொன்னதை நம்பாம இவங்க எல்லாரும் ஒன்ன பாக்கணும்னு வந்திருக்காங்க. என் தங்கச்சி சொல்றது சரிதான். அவனுக்கும் இந்த வீட்டுக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்ல. அந்த கம்பெனிக்கும் சம்பந்தம் இல்ல.
அவனோட இனிமே நீங்களும் எந்த தொடர்பும் வச்சுக்க கூடாது. என் தங்கச்சி சொல்ற இவர்தான் இனிமே மேனேஜர். இவர் சொல்றபடிதான் நீங்க இனிமே கேட்டு நடக்கணும். மேடம், உங்களை எதிர்த்து பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க மேடம். ராஜா சார் தான் இந்த கம்பெனில உள்ள நிர்வாகத்தை நல்லா பாத்துக்கிட்டாரு. உங்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கலாம். அதுக்காக ராஜா சாரை நீங்க கம்பெனியை விட்டு தூக்குறது அவ்வளவா நல்லது இல்ல மேடம். அவர் தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் எப்போதும் பக்கபலமா இருந்தாரு. ஏன் முதலாளிக்கு லாபம் சம்பாரிச்சு கொடுத்தாரு, தொழிலாளியில நல்லா பாத்துக்கிட்டாரு. அப்பேற்பட்ட இடத்துல இவரை நியமிக்கிறது அது சரியில்லை மேடம். அதனால கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது, கம்பெனிக்கு நல்லது மேடம். ஆமா மேடம், ராஜா சார் இருந்தா இந்த கம்பெனியை இன்னும் பெரிய லெவலுக்கு கொண்டு போவாரு. அவரை வேலையை விட்டு தூக்காம இருக்கிறது தான் நல்லது மேடம். என்ன எனக்கே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? அவன் வரதுக்கு முன்னாடி நான் இந்த கம்பெனியை நடத்தலையா? இல்ல லாபத்துலதான் அது ரன் ஆகலையா? அவனை நம்பி எல்லாம் ஒண்ணும் இந்த கம்பெனி இல்ல. நான் தான் அவனை இந்த கம்பெனில நிர்வாகத்தை பார்க்க சொன்னேன். போங்க போங்க, போய் வேலையை பாருங்க. இல்ல மேடம், ராஜா சார் வேலையை விட்டு தூக்குனது எங்களுக்கு உடன்பாடு இல்ல மேடம். அவரை திரும்ப வேலை கொண்டு வாங்க மேடம். எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவர் தான் முதல்ல வருவாரு. அவருக்கு ஒரு பிரச்சனைன்றப்ப நாங்க வந்து சப்போர்ட் பண்றோம். தயவு செஞ்சு அவர் வேலையை விட்டு தூக்கிடாதீங்க மேடம். ஆமா மேடம். ஆமா மேடம்.